ஆளுங்கட்சி 2 கட்சியுமே கூட்டணி 90% முடிவு பண்ணிட்டாங்க. வழக்கமான தேமுதிக வந்து இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஏன் தாமதம்? தாமதம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா? வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா? நிறைய டைம் இருக்கு. ப்ரெஸ் பீப்புள் நீங்க தான் ரொம்ப வந்து ஈகரா இருக்கீங்க. பட் நிறைய டைம் இருக்கு. பிப்ரவரி 20க்கு பிறகுதான் டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். அதனால நாங்க வந்து தேமுதிக எங்க குழந்தை. அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமா இருக்கு. அதனால உரிய நேரத்துல எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், மீடியா வந்து டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒன்று சொல்றீங்க. அதுக்கு எல்லாமே வந்து நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவா பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. பொருளாளர் முக்கிய பிரபலம் ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இருந்தா ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க வந்து ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே தலைமை அலுவலருக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் ஆனா முதல்ல அழைச்சு நாங்க அறிவிக்க போறது பிரஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான். என்ன நீங்க தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் அதை பத்தி நைட் அண்ட் டே கேக்குறீங்க. ஸோ என்னோட கடமை அது நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியா உங்களை அழைச்சி தலைமை அலுவலகத்தை இல்ல அதுவும் ஃபைனலைஸ் ஆகல. அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல. அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம். யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவா நாங்க எடுப்போம். தமிழ்நாட்டு ஆட்சி மாற்றமான கவர்மெண்ட் தொடங்கி பிரதமர் மோடி எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வரதான் போகுது. அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அட்லீஸ்ட் இந்த 2026 அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையும். எனவே நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் சொல்றேன்.